கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். பிரியமானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம குடும்பத்திற்கான தேவனுடைய ஆலோசனைகளை கொண்டு வருகின்ற வசனங்களை நம்ம தியானித்தோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். இந்த விசேஷமாக இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த வசனங்கள் உங்களுக்கு இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருந்தது என்றால் இதனை குறித்து எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த நம்முடைய யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இதை குறித்து நீங்கள் தெரியப்படுத்துவீர்கள் என்றால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு கூட அழகான ஒரு வசனம். பிள்ளைகளை எப்படி நடத்தணுமா? நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க. நடக்க வேண்டிய வழி. சின்ன பிள்ளை தானே, வளர்ந்த பிறகு படிச்சுக்கிடுவான், இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆனால் அவன் படிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சிறிய வயதுல எதையுமே கற்றுக் கொடுக்காம இஷ்டப்படி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா, அந்த நடக்க வேண்டிய வழியில அவங்க நடக்காம போயிட்டாங்கன்னா என்றைக்குமே அவங்க அந்த வழியில நடக்கவே மாட்டாங்க. சரியான வழியில நடக்கவே மாட்டாங்க. 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று சொல்லி பெரியோர்கள் பழமொழியாக சொல்றாங்க இல்லையா? அப்போ நடக்க வேண்டிய வழி என்ன? பிள்ளைகள் முதிர் வயதானாலும் இவைகளெல்லாம் ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு எதெல்லாம் நன்றாய் நம்ம கற்று அறிந்திருக்கிறோமோ, அனுபவத்தின் மூலமாக நம்ம அதை பெரியவங்க கற்றுக்கொண்டிருக்கலாம். நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு அந்த நடக்க வேண்டிய வழியை நம்ம கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ அதை அவன் முதிர் வயது வரைக்கும் விடாதிருப்பானா? முதிர் வயது வரைக்கும். முதல்ல நம்ம தேவ பிள்ளைகள் எதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா, கர்த்தரே தேவன் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவரே வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் உன்னதமானவர், அவர் நல்லவர், அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு மகாராஜா தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் நமக்காக சிந்தி நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். இவர் ரட்சிப்பின் வழியை கற்றுக் கொடுக்கவும், அவர்களுக்கு ரட்சிப்பை அவர்கள் அடையவும், பிரியமானவர்களை, இப்படி தேவ பயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனோடு கூட விசுவாசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த பூமியில வாழும் அளவும் விசுவாசத்தை அவங்க விட்டுவிடவே கூடாது. நாளுக்கு நாள் விசுவாசத்துல வளருவதற்கு ஆலோசனைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேதத்துல உள்ள சவாலான தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறு வயதிலிருந்தே நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? அதான் பிள்ளைகளை நம்ம சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு நீங்கள் தவறாமல் போகணும். நீங்கள் தவறாமல் போவதோடு உங்கள் சிறு பிள்ளைகளை நீங்கள் போகிற ஆலயத்தில் இருக்கிற சண்டே ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அவங்களுக்கு அழகா நீங்கள் சொல்லித்தராததெல்லாம் வேதாகமத்திலிருந்து அருமையாக சொல்லி கொடுப்பாங்க. அதை கற்றுக்கொள்ளணும். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அதே போல் எங்களுடைய பிள்ளைகளையும் கூட நாங்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் கூட அவங்கள சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பி கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் கூட அதை அசட்டையாக நினைக்கக்கூடாது. நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு ரெகுலராக அனுப்பணும். அதே போல் விடுமுறை வேதாகம பள்ளி ஒவ்வொரு வருடமும் நடக்கும் பொழுது நீங்கள் 10 நாட்களும் அதில் கட்டாயம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம். அப்போது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நம்ம ஆலயம் செல்வது, நம்ம தேவனை தேடுவது, நம்ம பாடல் பாடுவது, நம்ம வேதத்தை வாசிப்பது, இதையெல்லாம் அவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து அவங்கள நல் ஒழுக்கத்தில் வளர்க்காமல் நம்ம விட்டுட்டோம்னா அது பின் நாட்களில் மிகவும் கடினமான காரியம். அவங்க நல் ஒழுக்கங்களை அவங்க கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது நல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களை கனம் பண்ணுவது,
மற்றவர்களை மரியாதையோடு மற்றவர்களிடம் நடந்து கொள்வது, மரியாதையோடு அவங்ககிட்ட பேசுறது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது, மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்காமல் இருப்பது, கபடற்ற வண்ணமாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட நல் ஒழுக்கங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவ பக்தியில ஒரு பக்கம் நடத்தணும், இன்னொரு பக்கம் பண்புள்ளவர்களாக நற்குணசாலிகளாக அவர்கள் வளர வேண்டும். அப்புறம் தங்கள் காரியத்தை தாங்களே செய்து கொள்ளும்படியாக அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். இப்போ சாதாரணமா அவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, நான் ஊட்டி ஊட்டி வளர்க்கிற பிள்ளை சரியா வளராது சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யணுமா, ஒரு 2-3 வயதிற்கு அப்புறம் சாப்பாடு போட்டு கொடுத்து அவங்களையா சாப்பிட வைத்து பழக்கிறோம் இல்லையா? அதே போலதான் எல்லா காரியங்களையும் நம்ம பிள்ளைகளுக்காக உபவாசம் இருக்கிறோம், நம்ம போராடி ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம், பிள்ளைய பரீட்சை எழுதுனா நம்ம முழங்கால நிக்கிறோம் ஆனா நம்ம செய்வதோடு கூட அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னா, நீ ஜெபம் பண்ணு, நீ வேதத்தை வாசி, உனக்கு என்ன தேவை இருக்குது, உனக்கு என்ன வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் வருது, படிப்புல உனக்கு ஸ்ட்ரகிள் இருக்குதா, சவால் இருக்குதா, நீ ஆண்டவர்கிட்ட போராடு. நீ 12 வயது ஆனால் அதற்கு பின்பு பிள்ளைகள் ஞானஸ்நானத்துக்குள்ளாக வழி நடத்தி ஞானஸ்நானம் எடுக்க வைத்து அவர்களை உபவாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். வாரத்துல 2 நாள் உபவாசம் இரு, அப்போ முழங்கால் போடு, இத்தனை பாடல் பாடு, இத்தனை அதிகாரம் வாசி, நீ உன்னுடைய தேவைகளை கர்த்தரிடம் சொல், உனக்கு இருக்கிற சவால்களை ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியை நீ கேள். பெற்றோர் நாங்கள் உதவி செய்தாலும் கூட நீ பரத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள் என்று சொல்லி நம்ம அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். நடக்க வேண்டிய வழியில நடத்து பிள்ளைகளை. அவர்கள் அதை முதிர் வயதிலும் கற்றுக்கொண்டிருப்பாங்க, அவங்க அதை கற்றுக்கொள்வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், விசுவாச தகப்பன்மார்கள் பிள்ளைகளுடைய பாரங்களை எல்லாம் தோள் மேல போட்டு சுமந்து 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 ஒடுங்கி போகாமல் அவர்கள் வயதிற்கு ஏற்ற வண்ணமாக அவர்களுடைய சுமைகளை அவர்களை சுமக்க பழக்குவிக்க வேண்டும், அவர்களை நடக்க பழக்குவிக்க வேண்டும். வேதத்துல ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிறது. 18வது அதிகாரம் 19வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்களேன், ஆபிரகாம் எப்படியாம் கர்த்தர் சொன்ன நீதி நியாயங்கள் இப்படிப்பட்ட நியமங்களை எல்லாம் அவர் எப்படி இருப்பாராம், தனக்கு பின்வருகின்ற தன் வீட்டாருக்கு, அதாவது தன்னுடைய சந்ததிக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அதன்படி நடவுங்கள் என்று சொல்லி எப்படி சொல்வாராம், கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ உறுதியா கட்டளையா, நீ இதை செய்யணும், நீ இந்த நீதியை நிறைவேற்றணும், இதுல நீதி உள்ளவர்களா வாழணும், நம்ம அரசாங்கத்தினுடைய எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்படியணும், மற்றும் நம்முடைய இந்த சமுதாயத்துல இருக்கிற நெறிமுறைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் என்று சொல்லி தேவ பக்தியோடு கூட சகல காரியங்களிலும் நீதி நியாயங்களை நிறைவேற்றுவதற்கு அவன் சொல்லி கொடுப்பான், கட்டளையாக சொல்லி கட்டளையிடுவான் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்துல வளர, இந்த சமுதாயத்தை மதித்து வாழ, பிற மனிதர்களை நம்ம பார்க்கிற பழகுகிற நபர்களை எல்லாம் அவர்களையும் கனம் பண்ணி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், இதையெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்படி பல காரியங்கள் எல்லாவற்றையும் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்து சரியான வழியில ஒரு ட்ரெயின் போவதற்கு தண்டவாளம் போடுறாங்க இல்லையா? அந்த தண்டவாளம் போட்டு அந்த தண்டவாளம் இங்கிருந்து எந்த ஊர் வழியாலாம் எப்படிலாம் போகணும்னு போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் அந்த தண்டவாளத்தில் ஓட்டுனா அது கரெக்டாக ட்ராக் மாறாமல் சரியாக அவங்க போட்ட அந்த வழியில் அந்த பாதையிலேயே நடந்து ஓடி போய் அது கரெக்டாக எந்த ஊருக்கு போகணுமோ அங்கே போய் சேர்ந்து விடுகிறது அல்லவா? அது போல தான் நம்முடைய பிள்ளைகளையும் கூட நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, தேவபக்தி உள்ளவர்களாக சரியான பாதையில் நடத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம அப்படி நடத்த துவங்கிட்டோம்னா அவங்க என்றைக்கு அதை கைவிடவே மாட்டாங்க. ஒரு சிறு வயதுலேருந்து நடத்தும் பொழுது ஒரு வாலிப பிள்ளையாக வர்றாங்க, வாலிப பையனாக வராங்க, உங்களை விட்டு தூரமாக போய் அவங்க படிக்கிறாங்க, தூரமாக போய் வேலை பார்க்குறாங்க, இங்கே பயப்படவே தேவையில்லை.
அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. நல்ல பாதையில நடக்க பழக்கப்படுத்திட்டீங்க. யோசேப்பு மாதிரி, தானியேலை மாதிரி, நெகேமியாவை மாதிரி அவங்க தூர தேசத்துக்கு போனாலும், தூர ஊருக்கு போனாலும், உங்க பெண் பிள்ளைகளாக இருந்தாலும், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். பரிசுத்தத்துல இருப்பாங்க, தேவபக்தியா நடப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமா இருப்பாங்க, ஜெபம் பண்ணி எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க தெரியும் என்ற பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நீங்க நிம்மதியா நீங்க வாழலாம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்துங்க. முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். கண்களை விடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு தேவ பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தருளும். இதோ இந்த உலகத்துல எத்தனையோ டென்ஷன்ஸ், எத்தனையோ பாரம், எத்தனையோ தேவைகள் மத்தியில் உடைய பிள்ளைகள் பாரங்களை சுமந்து செல்வதின் நிமித்தம் ஆண்டவரே, பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவர்கள் கவனம் குறைவோடு இராத படிக்கு ஆண்டவரே, சிறு வயதிலிருந்து கவனமாய் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்த கிருபை செய்வீராக. அவர்கள் முதிர் வயதிலும் ஆண்டவரே அதை விடாதிருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, இதை என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய ஆண்டவரே குடும்பத்திலும் பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. இன்று வெள்ளிக்கிழமை நமது ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கவும் துதிக்கவும் அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். கூடுமானால் ஒரு நேரம் உபவாசம் இருந்து நம்ம டிவி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.